நமது பாரம்பரிய விளையாட்டான ஏறுதழுவல் என்கின்ற ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க தமிழகமெங்கும் உணர்வு ரீதியாக ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கும், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூகம் சார்ந்த பல அமைப்புகளுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர்களின் உணர்வுகளோடு எங்களின் உணர்வுகளை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அறவழி போராட்டத்திற்கு வருகை தந்த திரைப்பட கலைஞர்கள், இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், பெப்சி அமைப்பின் நிர்வாகிகள், நிலப்பட கலைஞர்கள் சங்கம், தயாரிப்பு மேற்பார்வையாளர் சங்கம், ஒப்பனை கலைஞர்கள், சண்டை பயிற்சியாளர்கள், நடன கலைஞர்கள், எழுத்தாளர் சங்கம், சின்னத்திரை கலைஞர்கள் சங்கம், பத்திரிகை தொடர்பாளர் சங்கம் மற்றும் தமிழகமெங்கும் இருந்து வந்துள்ள எங்கள் நாடக அங்கங்களின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். சட்ட ஒழுங்கை பராமரித்து சிறப்பாக ஒத்துழைப்பு தந்த காவல்துறைக்கும், எங்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வை நேரடியாக நேரலையில் பதிவு செய்யாமல் தவிர்த்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில நாட்களாக மக்களோடு களத்தில் இறங்கி நேரடியாக போராடி வரும் எங்கள் நடிகர் நண்பர்களுக்கும், ஊடகங்கள் மூலம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு அளித்து வரும் நடிகர் நடிகைகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். மாணவர்களும் மக்களும் முன்னெடுத்த இந்த போராட்டம் விரைவில் வெற்றி பெறும் என்கின்ற சூழ்நிலையை இன்று நாம் உணர முடிகிறது. தற்போது தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றி அதை நிறைவேற்ற செயல்பட்டு வருகிறது என்ற தகவல் வந்துள்ளது நமக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியை தெரிகிறது. மக்களும் மாணவர்களும் பல அமைப்புகளும் பீட்டா அமைப்பில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தங்களின் ஆதரவை விலக்கிக் கொள்ள வலியுறுத்தி நம்மிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் விசாரித்தவரை சில வலைத்தளங்களில் வருகின்ற வதந்திகள் போல் எந்த நடிகர் நடிகைகளும் அந்த அமைப்பில் இல்லை என்பதுதான் உண்மை. ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய விசாரிப்புகளை தவறாக இருக்கும் பட்சத்தில் வேறு யாராவது அந்த அமைப்பில் உறுப்பினராக இருந்தால் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் நடிகர் நடிகைகளிடம் வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறது. இத்துடன் இந்த மௌன அறவழி அமர்வு நிறைவு பெறுகிறது. இதற்கு காலையிலிருந்து நம்முடன் ஒத்துழைத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.